ஜனநாயக ஒரு நாட்டில் வந்து புதிய ஒரு அரசியல் சக்தியாக வந்து வர்றது தவறு கிடையாது. அரசியல் பொறுத்த வரைக்கும் சினிமா கிடையாது. சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுன்றதுனால இன்னொரு 4-5 கேள்வி. ஏன் என்கிட்ட தான் கேட்க முடியும்? சீமான் அவர்கள் பிரபாகரன் கூட எடுத்த ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருக்கேன். பல பேருக்கு வந்து அந்த வரலாறு தெரியல. ஆர்எஸ்எஸ்கார பண்ணுறதையும் பாஜக பண்ணுறதையும் அது நாம் தமிழருக்கும் நல்லதில்லை, அண்ணன் சீமானுக்கும் நல்லதில்லை. கூடயே தான் தங்கினார். அப்போ அவருடைய அனுபவங்கள், அங்கே அவருடைய அரசியல் பயணத்தை நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணார். ஐயா மேதகுடைய மனைவி போகும்போது கூட அத்தனை பேர் பாதுகாப்பு, கிட்டத்தட்ட அத்தனை பேரை வந்து பாதுகாப்பு. அண்ணாமலை அவருடைய ஒரு மதிப்பீடு அவரே அவர் எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 777 இன் டேஸ்டி ட்ரீட். ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். 777. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுன்றதுனால இன்னொரு 4-5 கேள்வி. ஏன் என்கிட்ட தான் கேட்க முடியும்? வைகோ தலைவரை பார்த்துட்டா அவர்கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா அவங்ககிட்ட தானே கேட்க முடியாது. ஒரு 4-5 கேள்வி. இந்த கேள்வி நான் ரொம்ப இன்னைக்கு இதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக தெரியணும், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன். சீமான் அவர்கள் நிறைய மேடையில் பேசினது தான், ஈழத்துக்கு வந்து நான் ஆமை ஓட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கேன், அங்கே போய் கறி இட்லி சாப்பிட்ருக்கேன், AK-74 வச்சு சுட்டிருக்கேன், இப்படிலாம் அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே ஈழத்துக்கு ரிஸ்க் எடுத்து போயிட்டு வந்த தலைவர் அப்படின்னா அது வைகோ அவர்கள் தான். அங்கே போயிட்டு வந்து உங்ககிட்ட பர்சனலாக ஷேர் பண்ண விஷயங்கள், அங்கே நடந்த விஷயங்கள்லாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அதை ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? கம்ப்ளீட்டாக அந்த பயணம், இந்த நம்முடைய தமிழ்நாடுடைய அந்த கடற்கரையிலேருந்து அந்த படகு ஏறினதுலேருந்து அந்த படகு பயணம், அப்போ நடுவில் வந்து அந்த அந்த அலைகளில் சிக்கி அதில் வந்து அதோடைய அனுபவம் எவ்வளோ கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் வர அந்த அலைகளில் சிக்கி எப்படி அந்த போட்டு வந்து கிட்டத்தட்ட சின்னாபின்னமாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இலங்கைக்கு போகும்போது அங்கே சர்ச் லைட் வச்சு அந்த ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்மியில் வந்து நேவியில் வந்து ஒரு இது மாதிரி அடிப்பாங்க, ஒரு இது மாதிரி மேலே போய் அது அப்படியே பேராசூட் மாதிரி மெல்ல கீழே வரும். பட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அங்கே அதில் தான் பார்ப்பாங்க. அந்த ஆபத்தானருக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி இது வந்து ஆர்மி யூஸ் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போல்லாம் உங்களுக்கு ரெடார்ஸ் ரொம்ப சஃபிஸ்டிகேட் ரெடார்ஸ் வந்துச்சு. நான் சொல்கிறது அந்த காலத்தில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் நேவி, அந்த இப்போ IPKF தான் இருந்தாங்க, இந்தியன் நேவி தான் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பண்ணிட்டு அந்த இது பண்ணும்போது இவங்க படகு வந்து அவங்க தெரிஞ்சிருச்சு. அப்போ அப்போ அவங்க வந்து அங்கே கரையிலேருந்து அவங்க அடிக்கிறாங்க, ஷெல் அடிக்கும்போது சுற்றி விழுகுது, பக்கத்தில் விழுகுது, செதறி இதை விழுகுது. அப்போ நம்ம இன்னதோட முடிஞ்சு போச்சுடா கதைன்னு சொல்லிட்டு, எப்போ ஏதாவது நம்ம அப்பா தலைவர் சொன்னும்போது என்னென்னா, ஏதாவது அடிபட்டனா நம்ம வந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் அதுவும் ரொம்ப வேதனையோடய சாகிறத விட உடனடியே முடிஞ்சிடணும் அப்படின்னு அந்த நேரத்தில் அவர் நினச்சது, அந்த மயிரில் தப்பிச்சது. அதுக்கப்புறம் கரை சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அந்த இடத்துல தான் போய் இறங்கணும்னு ஒரு இது இருக்குது. அதான் அங்கே தான் அவங்க காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இதனால் சில நிறைய கிலோமீட்டர் தாண்டி அங்கே போய் இறங்குறாங்க, அங்கே யாருமே கிடையாது. ஸோ அப்போ அந்த காட்டுக்குள்ளே போய் செஞ்சு அப்போ திடீர்னு அங்கே இவங்களுடைய கேம்ப் ஐடென்டிஃபை பண்ணுறது, அவர் ஐயா பிரபாகரன் இருந்த கேம்ப் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த நாட்களில் அவர் கூடயே தான் தங்கினார். அப்போ அவருடைய அனுபவங்கள், அங்கே அவருடைய அரசியல் பயணத்தை நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணார். அவர் மன ஆறுதலுக்காண்டி அங்கே நிறைய இது அவர்கிட்ட மேதகு ஐயா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அவர் மேதகு ஐயா இருந்துக்கிட்டு தலைவரை வந்து பாதுகாப்பான முறையில் அவங்க திரும்பி தமிழ்நாட்டில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய தளபதிகள். ஐயா மேதகுடைய மனைவி போகும்போது கூட அத்தனை பேர் பாதுகாப்பு, கிட்டத்தட்ட அத்தனை பேரை வந்து பாதுகாப்பு தளபதிகள், கமாண்டோஸ் எல்லாம் கூட அவர் அனுப்பிச்சு அவரை வழி அனுப்பிச்சாங்க. அது எங்கிட்ட வந்து அவர் அந்த சம்பவங்கள் சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அவங்களுக்கு. ஒவ்வொரு நாள் என்ன நடந்தது, ஒவ்வொரு மணி நேரம் என்ன நடந்தது, அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கிறேன். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், சீக்கிரமாக அதை டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அதை கொண்டு வரணும். அது என்னென்னா, இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி, இது வரலாறு. அது ஆக்சுவலி என்னென்னா, ஒரு நான் அவர் சொல்லும் போது ஒரு படத்தில் வர ஒரு ஆங்கில படத்தில் வர இது மாதிரி புல்லரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அந்த நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். அது வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோஸ் நீங்கள் நெட்டில் இப்போயும் யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் நான் எனக்கு என்ன ஆசைன்னா, இன்ஃபேக்ட் நான் மாமனிதன் அந்த படத்தை ஆவணப்படத்தை எடுத்தேன். பொருளாதார பலம் கிடையாது, பொருளாதார பலம் இருந்துச்சு இல்லை, எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய முழு வாழ்க்கையை, அதில் முக்கியமாக அந்த ஈழப்பயணத்தை வந்து அந்த அவருடைய சம்பவங்கள் அதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இன்ஃபேக்ட் அது எல்லாமே கரெக்டாக இது பண்ணி ஒரு காலகட்டத்தில் அது நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக
தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் வைரலான சில ஃபோட்டோஸ் தான் சார். அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. அடிச்சுக்கிட்ட சம்பவம். அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். நான் ஒரு ஐஏஎம் கிராஜுவேட்டு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நல்ல அவருக்கு விஷயங்கள் தெரியும், அவருக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்கு முதல்ல வரும்போது பரவாயில்லையே, ஒரு நல்ல ஒரு படித்த இளைஞர், ஒரு முன்னால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ப்ளஸ் அவர் பேசுகிற விதம், யதார்த்தமான அவருடைய பேச்சுக்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு வரவுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ கூட அவர் எந்த பிஜேபியில் அவர் சேரல. அப்போ அவர் பிஜேபிக்கு போகும்போது எனக்கு சேரும்போது ஒரு மதம் சார்ந்த ஒரு இயக்கத்துக்குள்ளே போய் சேர்றாரு. இவரோட இது எப்படி அங்கே இதுன்னு. பட் காலப்போக்கில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கத்தின் ஒரு தலைவர் பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இந்த சவுக்கை வச்சுட்டு அடித்து சட்டை இல்லாமல் போட்டு இதெல்லாம் வந்து எனக்கு என்னென்னா வந்து அவருடைய ஒரு மதிப்பீடு அவரே அவர் கெடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு படுது எனக்கு. சார் இது வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. சீமான் அவர்கள் பிரபாகரன் கூட எடுத்த ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னுடைய இது என்னென்னா, நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இனியும் வந்து ஈழத்துக்காண்டி, தனித்தமிழ் ஈழத்துக்காண்டி ஒரு போர் நடந்தது. அதுக்காண்டி அந்த அந்த நம்ம விடுதலை புலிகள் வந்து போராடினாங்க. ஒரு தமிழ், அதாவது நம்ம புறநானூறு இதெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம என்ன கட்டபொம்மனை பற்றி பேசுகிறோம், வேறு என்ன ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம் செய்கிறோம். ஆனால் நிகழ்காலத்தில் தமிழனுடைய வீரத்துக்கு அடையாளமாக இருந்தவர் வந்து நம்முடைய மேதகு ஐயா தான். ஆனால் இன்றைக்கும் அவர் பேசும் பொருளாக இருக்கிறதுக்கு அண்ணா சீமானும் ஒரு காரணமாக இருக்கிறார். அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். விஜய் அவர்கள் சமீபத்தில் அம்பேத்கரையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு நிறைய கருத்துக்கள் பேசப்படுறத பார்க்க முடியுது. இதுக்கு அம்பேத்கர் ஐயா இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், எனக்கு என்ன இன்றைக்கி எங்கள் ஜென்ரேஷன், உங்களை மாதிரி ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, பல பேருக்கு வந்து அந்த வரலாறு தெரியல, பழைய அரசியல் நிகழ்வுகள் தெரியல. எப்படியெல்லாம் அந்த காலம் இருந்தது, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி எவ்வளோ தூரம் வந்து அடக்குமுறை இருந்தது, ஜாதி ரீதியான இது இருந்தது, அதெல்லாம் வந்து உடச்சி செஞ்சு இன்றைக்கி சமூக நீதி தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவிலையும் இருக்குன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்றவங்க தான். அந்த வரலாற்றை வந்து திரும்பி வந்து இப்போ நம்ம தோழர் விஜய் சொல்லும் போது வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜென்ரேஷன் போய் சேருது. இப்போ பெரியார் இதெல்லாம் பண்ணாரா, அப்போ வந்து அம்பேத்கர் ஐயா இதெல்லாம் பண்ணாரா, அப்போ அவங்களாம் நல்லது செஞ்சுருக்காங்களே. அப்போது இன்றைக்கி பெரியாரை மதிக்காதவங்க, பெரியாரை பற்றி தெரியாதவங்க, அம்பேத்கர் ஐயா பற்றி தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஓஹோ அவங்களாம் வந்து நம்ம நாட்டுக்காண்டி பாடுபட்டுருக்காங்க, நமக்காண்டி செஞ்சுருக்காங்க, இந்த செய்தி போகுது பார்த்தீங்களா. தேங்க்ஸ் டு விஜய். இந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது தலைவர் வைகோ வந்து நடைபயணம் வந்துட்டு இருக்கும்போது மதுவிலக்கு அந்த நடைபயணம் இது வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம், கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்போ நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டோம். அப்போ வந்து தலைவர் வைகோ வந்து நடைபயணம் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்க அந்த சிறுதாவூர் அந்த பங்களாவுக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க. ஸோ எதிர்த்து வரதை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டியை நிப்பாட்டி, அவங்க வண்டியை நிப்பாட்டினதும் கிடையாது, வண்டி விட்டு இறங்கினதும் கிடையாது, யாருக்காண்டி இறங்கினது கிடையாது. ஆனால் தலைவர் வைகோவை பார்த்து வைகோ நடந்து வந்துட்டுருக்க, நடைபயணம் வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அந்த மரியாதையின் அடிப்படையில், அந்த அன்பின் அடிப்படையில் அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்கி, முன்னாடி வண்டி விட்டு இறங்கும்போது முன்னாடி ஸ்டூல் போட்டு தான் அவங்க இறங்குவாங்க. ஸ்டூல் போட்டு கிடையாது, டப்புன்னு அவங்க கீழே அப்படியே குதிச்சு நேரடியாக அப்படியே அவங்க வந்துட்டாங்க. அது வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எங்கே போயிட்டுருக்கிறீங்க, எதுக்காண்டி போகிறீங்க அப்படின்லாம் பேசிட்டு செஞ்சுட்டு, சாப்பிட கூட நீங்கள் வரலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நான் போகிறேன்னு சொல்லணுன்னு உடனே அவங்க அம்மா நல்லா இருக்கா, எங்களுடைய பாட்டியை பற்றி கேட்டு செஞ்சுட்டு, அதுதான் என்னென்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு டாக்டர் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நம்ம பிரதம மந்திரி மோடியாக இருக்கட்டும், தலைவர் வாஜ்பாயாக இருக்கட்டும், இல்லை இந்திரா காந்தி அம்மையாராக இருக்கட்டும், இன்றைக்கி எதிர்கட்சி மாற்று சிந்தனை இருந்தாலும் சரி, நமக்கு கூட பயணிக்கிற அந்த தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கி தலைவர் வைகோ மேலே எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்கிறாங்க. அவருடைய உழைப்பு, தியாகம், அவருடைய அந்த வசீகரம், அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது. அதுதான் இந்த புகைப்படத்தை நீங்கள் காமிக்கும்போது எனக்கு திரும்பி அதை ஞாபகப்படுத்துது. கூட்டணிக்குள்ளே நிறைய காலம் பயணிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப கூட்டணி எடுக்கிற தமிழக அரசு கொண்டு வர்ற செயல்பாடுகள், அவங்க திட்டங்கள், இதெல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் விமர்சிக்கணும் அப்படின்னு தோணி இருக்கா, இல்லை நீங்கள் அதை பற்றி பெருசி? 2 விஷயம் இருக்குது. ஒரு தவறு நடக்கும்போது அதை கண்டிப்பாக சுட்டி காமிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது எல்லா அரசியல் கட்சிகளுக்கு. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் எதிரணியில் இருக்கிறீங்க, தட் டசன்ட் மேட்டர். ஒரு தவறு, ஒரு பிரச்சனை நடக்கும்போது சுட்டி காமிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது மதிமுக தலைவர் வைகோ நானும் அதை செஞ்சுருக்கோம். நாங்கள் இங்கே கள்ளக்குறிச்சி அந்த சாராயம் அந்த மரணங்களாக இருக்கட்டும்,
இல்லாட்டி பொறுத்த வரைக்கும் ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடக்கட்டும், அது நாங்கள் வந்து சுட்டி காமிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த அரசு. இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் அந்த ஒரு அந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த இது பிரச்சனை பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபர் 5 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க. 5 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவத்திலும் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்மந்தப்பட்ட நபர் எல்லாருமே அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. தவறே இல்லாமல் ஒரு அரசை நடத்த முடியுமாங்கிறது கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள், ஐரோப்பா போன்ற அந்த ஐரோப்பாவில் இருக்கிற வளர்ந்த நாடுகள் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அங்கேயும் குற்ற சம்பவங்கள் நடக்குது, எல்லா பிரச்சனையும் நடக்குது. நம்ம வளரும் நாடு. இங்கே பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மாத்திரம் கிடையாது, அதிகாரிகள் மாத்திரம் கிடையாது, மக்களும் திருந்தணும். பாதி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களை தான் நான் சொல்லுவேன். நான் அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வராங்க, அந்த சட்டங்களை மீறது யார்? மக்கள் தானே மீறுறாங்க. அது டிராஃபிக் வயலேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி தேர்தலில் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டதாக இருக்குது. இன்றைக்கி பல பிரச்சனைகள் காரணம் இன்றைக்கி ஜனங்க தான். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும்னா எந்த ஒரு சம்பவம், ஒரு குற்ற சம்பவமாக இருக்கட்டும், அதை நாங்கள் சுட்டி காமிச்சிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் வைகோ வந்து அறிக்கை விட்டுருக்கிறார், இந்த மாதிரி இது பண்ணி. அதே மாதிரி முதலமைச்சர்கிட்டையும் வந்து அதை கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கையை வைக்கும்போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறார் அவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோரிக்கை நிறைவேற்றலை, இல்லை நீங்கள் அந்த அந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபட்ட நபர்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் தெருவுக்கு வந்து போராடலாம். போன ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற சில சம்பவங்கள் நடக்கும்போது உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க, எங்களை மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் வந்து தெருவுக்கு வந்து போராடின பிறகு தான் அங்கே எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க. அது நீங்கள் பல சம்பவம் சுட்டி காமிக்க வேண்டியதில்லை, பல சம்பவங்கள் நடந்தது. இப்போ அது இருக்காங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சம்பவம் 2 சம்பவத்தை வச்சுட்டு உடனே இங்கே பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் குறிப்பாக நீங்கள் பாஜக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் 3வது முறை இன்றைக்கி கவர்மெண்ட் பிஜேபி தான். நாட்டிலேயே அதிகமாக குற்றங்கள் நடக்கிற இடம் உத்தரப்பிரதேஷ். அது நான் சொல்லலை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு ஸ்தாபனம் அது சொல்லுதுங்க. அதே மாதிரி டெல்லிங்க நீங்கள் ஆம் ஆத்மிங்கன்னு நினைக்கலாம். ஆம் ஆத்மிங்க ஆட்சி செய்கிறாங்க, ஆனால் லா அண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருக்கு? காவல்துறை வந்து அங்கே பிஜேபியோடைய நம்முடைய நாட்டினுடைய தலைநகர். வாரத்துக்கு துப்பாக்கி சூடு, வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, இல்லை குண்டு வெளிப்படையாக குண்டு எறிகிறாங்க. கேங்ஸ்டரிசம் நீங்கள் பாம்பேல நீங்கள் அண்டர்வேர்ல்டை பற்றி நம்ம 20 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம். தாவூத் இப்ராஹிம், சோட்டா ராஜன் ஏகப்படி பார்த்துருக்கோம். இன்னைக்கு பழையபடி அந்த ஒரு சூழ்நிலை பாம்பேல நடக்கல, இன்னைக்கு டெல்லியில் நடக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற தாதாக்கள் வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு குற்றச்செயல்கள்லாம் அங்கே ஈடுபட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நம்முடைய நாட்டினுடைய தலைநகரே அங்கே பெண்களுக்கு எதிரான சில குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த அரசு மேலே குற்றம் சுமத்துகின்ற நம்மளுடைய பாஜகவாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அப்போது நான் இங்கே தவறு நடக்குது, தவறுக்கு உண்டான அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் மற்ற மாநிலங்களோட இங்கே வந்து பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் மோஸ்ட் சேஃபஸ்ட்டு மெட்ரோ சிட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கி சென்னைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒத்துக்கலாம், தப்பு நடக்காமல் இங்கே நடக்குது. பட் கம்பேர் டு டெல்லி, கம்பேர் டு பாம்பே, கம்பேர் டு பெங்களூர், வி ஆர் மச் சேஃபர் ஓவர் ஹியர். விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, 1 இயர் முடிய போகுது சார், மார்ச் வந்தால். கிட்டத்தட்ட அவரோட செயல்பாடுகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பரந்தூரில் வந்து நேற்று பேசினார்ல சார், பரந்தூர் ஸ்பீச் உங்களுக்கு என்ன, எப்படி பார்த்தீங்க நீங்கள்? அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி தலைவரை உருவாக பார்க்குறாரு அவர். இன்னைக்கு சகோதரர் அண்ணாமலை இருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி இருக்கிறாங்க, நானும் களத்தில் இருக்கிறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அவரும் வந்து முயற்சியில் எடுக்கிறாரு. அவர் உரைகளும் அந்த மாதிரி இருக்குது. அவர் ஒரு யாரும் அரசியலுக்கு வரலாம், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் யங்ஸ்டர், படிச்சிருக்கிறாரு. என்னன்னா அவர் பேசுகிறது தவறு கிடையாது, எதுவும் கிடையாது. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அரசியல் பொறுத்த வரைக்கும் சினிமா கிடையாது. இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சரி, எம்ஜிஆர்னா இன்றைக்கி அவர் வெற்றி பெற்ற அரசியல் வெற்றி பெற்றார்னா உழைப்பு. அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேரலாக சினிமாவில் இருந்துக்கிட்டே திமுகவில் வந்து அவருடைய பல வருஷங்கள் அவருடைய அந்த பயிற்சி, அந்த அனுபவம் எல்லாம் வந்து அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது உதவியாக இருந்தது. அவருக்கு வந்து அரசியலில் வெற்றி பெறணும்னா கடினமான உழைப்பு, நிறைய சங்கடங்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தயாராங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு மென்மையான மனிதர். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மென்மையான மனிதர் எனக்கு படுது. அவர் எவ்வளோ தூரம் இந்த ஒரு கடினமான இந்த அரசியல் உலகத்தில் பயணிக்க முடியுங்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. பட் என்னென்னா, அவர் ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் வந்து புதிய ஒரு அரசியல் சக்தியாக வந்து வர்றது தவறு கிடையாது. ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி வேணும். ஒரு வலுவான அரசியல் கட்சிகள் இருக்காங்கன்னா புதுசாக ஒரு அரசியல் கட்சி வர்றது நல்லதான், ஜனநாயகத்துக்கு நல்லதான் இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்குது. பட் என்னென்னா, எவ்வளோ தூரம் அவர் தாக்கு பிடிப்பாருங்கிற சந்தேகம் இருக்குன்னு. ஓகே, அதுக்கப்புறம் சார், இப்போ சமீபத்திய அரசியலில் சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சு தான் வந்து டாப்பிக்காக இருக்குது.
நீங்கள் உங்களோட பேச்சிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப நான் பெரியார் மண்ணிலேருந்து வரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. அதே பெரியாரை பற்றி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சார். நிறைய அரசியல் கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பெரியார் இல்லாமல் நமக்கு வந்து இந்த சமூக அந்த வளர்ச்சி நமக்கு கிடையாது. பெண் உரிமையாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள், இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் அவங்க முன்னேறி இருக்காங்கன்னா அதற்கு முதன்மையான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தந்தை பெரியார் தான். ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது, அதாவது அதே நேரத்தில் குழந்தை திருமணம் இதெல்லாம் இருந்த சூழ்நிலை இருக்கும்போது வெளிப்படையாக வந்து பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க, ஆண் குழந்தைகளுக்கு நிகராக வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்கன்னு சொல்லி, அதனால தான் பெண்கள் வந்து அவருக்கு ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து பெரியார்னு கூப்பிட்டு நானும் நீங்கள் பெண்கள் தான் அந்த பேரை வச்சாங்க, பெரியாருங்கிற பேரை வச்சாங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி சமூக நீதி அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற அந்த இதை வந்து முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது, அதுக்கு பாடுபட்டவர் பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் தான். ஆமாம், சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மத ரீதியான சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை இன்றைக்கி அதை கொண்டு வந்து பெரியாரை வந்து அப்படி சொன்னார் சொல்லிட்டு அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இப்படி பண்ணி இன்றைக்கி வந்து பெரியாருங்கிறது வந்து ஒரு இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி, திராவிட இயக்கங்களுக்கு வந்து இந்துக்களுக்கு ஒரு எதிரிங்கிற ஒரு சித்தரித்து அதாவது வந்து இங்கே ஒரு காலூன்ற, அதாவது இங்கே வந்து வேறொன்ற பார்க்குற சில மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பெரியார் எதுக்குறாங்க. பெரியார் இருக்கக்கூடாது, திராவிடம் இருக்கக்கூடாது, சமூக நீதி இருக்கக்கூடாது, சனாதனம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்கள் பண்ணக்கூடாது. அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் இதுக்கு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு நமக்குள்ள. ஆனால் அடிப்படை பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ஒத்த கருத்துக்கள் இருக்கு. ஏதோ தமிழ் தேசியம் பேசுறவங்களும் சரி, நம்முடைய திராவிடம் பேசுறவங்களும் சரி, RSS கார பண்றதையும் பாஜக பண்றதையும் விஸ்வ இந்து பரிஷத் பண்றதையும் நாம் தமிழர் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. ஏன்னா எனக்கு என்னன்னா அது நாம் தமிழருக்கும் நல்லதில்லை, அண்ணன் சீமானுக்கும் நல்லதில்லை. ஆனால் ஒரு இளைஞர், அவரும் ஒரு யங்ஸ்டர் தான், நாளைக்கு அரசியல் நல்லா இனியும் வலுப்பெற்று வரலாம். ஆனால் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடாது. அது நான் இன்னைக்கு இல்லை, நான் அரசியல் வந்த காலத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வலதுசார வளர்ந்து குறிப்பாக அந்த மதவாத சக்தியில் தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடாதுங்கிறது அது வந்து அண்ணன் சீமான் சொன்னது வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தம். பல பேருக்கு ஒரு ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. பட் எனக்கு என்ன இந்த கருத்தோடு நான் இது பண்ணிக்க விரும்புகிறேன். சார் ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க சார். நன்றி. தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு என்னை சேர்த்தமைக்கு என்னுடைய நன்றியை தமிழ்நாடு நவ் நிறுவனத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 777 டேஸ்டி ட்ரீட், ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய், ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய், நல்லது உணவுக்கும் உடலுக்கும் 777. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.